ஈரானிய உச்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. با نوشیدن شهد گوارای شهادت در ماه مبارک رمضان به ملکوت اعلی پیوست. இந்த செய்தி வெளியானதும் ஈரானின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மார்ச் 1, 2026 அதிகாலை 5 மணிக்கு ஈரானிய அரசு தொலைக்காட்சி காமேனியின் மரணத்தை அறிவித்தது. ஈரான் அரசு 40 நாட்கள் துக்க காலத்தை அறிவித்துள்ளது. தெஹ்ரான், இஸ்ஃபஹான், ஷிராஸ் போன்ற நகரங்களில் மக்கள் தங்கள் வீடுகளின் பால்கனியில் நின்றபடி விசில் அடித்தும் கைத்தட்டியும் கொண்டாடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சில வீடியோக்களில் பெண்கள் சர்வாதிகாரி ஒழிக மற்றும் இஸ்லாமிய குடியரசுக்கு மரணம் போன்ற முழக்கங்களை எழுப்புவது கேட்கிறது. லண்டன், வாஷிங்டன் போன்ற உலக நகரங்களில் வாடும் ஈரானிய பெண்கள் இந்த செய்தியை வீதிகளில் நடனமாடியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இது தங்களுக்கு கிடைத்துள்ள பெரிய சுதந்திரம் என்று அவர்கள் கருதுகின்றனர். பல ஆண்டுகளாக ஈரானில் நிலவி வரும் கடுமையான கட்டுப்பாடுகள், குறிப்பாக ஹிஜாப் விவகாரத்தில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் மற்றும் போராட்டங்களை காமேனி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது இந்த எதிர்ப்பிற்கும் கொண்டாட்டத்திற்கும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இந்த மாற்றம் ஈரானின் எதிர்கால அரசியல் மற்றும் பெண்களின் உரிமைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுது.